ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவரெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்மளோட சேனலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸ் தான். ப்ரூச்சஸ் கிளாஸ் நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எந்தவித பேமெண்ட்டு எதுவுமே இல்லாமல். நம்மளோட சேனலுக்கு போங்க, அதில் நம்ம ப்ரூச்சஸ் கிளாஸ்க்கான வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருக்கோம். ஓகேவா, இது வரைக்கும் நம்ம 100 டிசைன் கிட்ட நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ போய் பாருங்கள். உங்களுக்கு ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு நியூவாக ஒரு டிசைன் ஒன்று பார்க்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னா மெட்டல் ஒயர் அண்ட் வந்து கிளாத்து. சரிங்களா, நான் கிளாத்துன்னு மட்டும் ப்ளைனாக சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா இதுக்கு நம்ம நெட் கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம், சாட்டின் கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆர்கான்சா கிளாத்து, காட்டன் கிளாத்து, இல்லை சில்க் காட்டனு, இது மாதிரி எது வேணாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ வரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே வந்து ஒரி பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா இதை கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணணும். சரியா, ஸோ இது நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாகிடும். சரியா, மெட்டல் ஒயர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு லென்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா, என்ன டிசைன் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மெட்டல் ஒயருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லென்த்து இந்த கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. சரியா, இதில் வந்து 1 இன்ச் வந்து அகலம் எடுத்துக்கோங்க. லென்த்து வந்து மெட்டல் ஒயருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சரியா, எந்த மாதிரியான கிளாத் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நெட் கிளாத் இருக்கு இல்லையா, 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி லென்த்தாக நீங்கள் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இதை இப்படி 2ஆக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இது மேலே இந்த மெட்டல் ஒயரை இப்படி வச்சிடணும். சரியா, இந்த மெட்டல் ஒயரை வச்சுட்டு இந்த கார்னரில் நம்ம இங்கே க்ளூ அப்ளை பண்ணிடணும். சரியா, இந்த இடத்துல வந்து கார்னரில் க்ளூ வந்து அப்ளை பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இது வந்து நம்மளுக்கு ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். சரியா, இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரை ஆகிறதுக்கு இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ டைம் கொடுக்காம நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணாதீங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு நான் கொஞ்சம் வீடியோ வந்து இப்போ உடனே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு கிளிப் மட்டும் நான் அப்படி போட்டுக்கிறேன். ஓகேவா, இது கொஞ்சம் நேரம் நல்லா காயட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளிப்பு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மெட்டல் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த மெட்டல் ஒயரில் இந்த மாதிரி க்ளூ வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. சரியா, இந்த மாதிரி க்ளூ வந்து இப்படி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் இதை லைட்டாக ட்ரை ஆகிற மாதிரி விட்டுருங்க. ட்ரை ஆகினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஏன்னா உடனே இப்போ சுற்றுனீங்க அப்படின்னா அது கரெக்டாக வராது, ஒட்டிக்காது. சரியா, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மெட்டல் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த மெட்டல் ஒயரை இந்த நெட் கிளாத்தில் இப்படி வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணணும். சரியா, இதை 2ஆக இப்படி இருக்கணும். சரியா, இப்படி 2ஆக இருக்கணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்த நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு வரணும். சரியா, இந்த இடத்துல நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு வரணும். இந்த மெட்டல் ஒயரில் இந்த கிளாத்தை நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். சரியா, இந்த மெட்டல் ஒயர் தெரியாத அளவுக்கு நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க, என்ன கிளாத் வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம க்ளூ கொடுக்கும்போது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு வரப்போ அது மூவ் ஆகாமல் இருக்கும். சரியா, ஒரு ஸ்டெப் நம்ம இப்போ இங்கே ஃபினிஷ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு வரோம். சரியா, இது மாதிரி தான் நம்ம வந்து கண்டினியூவாக வந்து பண்ண போகிறோம். நம்ம எவ்வளோ லென்த் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மெட்டல் ஒயருக்கு இந்த மாதிரி கிளாத்தை நம்ம ரொட்டேட் பண்ணிடணும். சரியா, ஸோ வந்து பொறுமையாக பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த லைன் பண்ணும்போது கொஞ்சம் இங்கே முன்னாடி இருக்கிறது வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். சரியா, ஸோ வந்து பொறுமையாக பண்ணணும். கொஞ்சம் ட்ரையாக விட்டு பண்ணுங்க. சரியா, உடனே பண்ணினீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு லூஸ் ஆகிடும். சரியா, ஸோ வந்து கொஞ்சம் ட்ரையாக விட்டு பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே நம்ம பண்ணும்போது ஒன்று மேலே ஒன்று பண்ணக்கூடாது. சரியா, அடுத்தடுத்து நம்மளுக்கு கரெக்டாக ஈக்குவலாக கொண்டு போகணும் இந்த இடத்த. சரியா, ஒன்று மேலே ஒன்று நம்ம போடக்கூடாது. புரியுதா நான் சொல்கிறது? அதாவது இப்படி மேலே போடாமல் கிராஸாக சுற்றிக்கிட்டே வரணும். சரியா, கிராஸாக சுற்றிக்கிட்டு வரணும். மேலே அப்படியே வச்சிங்க அப்படின்னா ஒரு இடம் முத்தியாகவும் ஒரு இடம் வந்து மெல்லிசாகவும் அந்த மாதிரி இருக்கும். சரியா, அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இங்கே வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல இப்படி எடுத்துக்கிட்டு திரும்பி அகைன் இந்த மாதிரி நம்ம இப்படி சுற்றிக்க போகிறோம். இந்த க்ளூ வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆனதும் இந்த இடம் ஒரு மாதிரி கெட்டியாக வரும். சரியா, அப்போ தான் இந்த க்ளூ வந்து நம்மளுக்கு ஒட்டிக்கும். சரியா, ஸோ வந்து உடனே ஒட்டிக்கலை, பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ வந்து கொஞ்சம் பொறுமையாக ரிலாக்ஸாக பண்ணுங்கள்.
ஓகேவா? ஏன்னா இது வந்து உடனே எடுத்ததுமே வராது. உங்களுக்கு இது மாதிரி ரெட்டையாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டைலரிங் மிஷின் வச்சுருந்தீங்க அப்படின்னா வேணால் அப்படி லைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மல் நீடில் வச்சு கீழே மேலேயும் விட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும்னு சொல்லுவேன் இல்லையா, அது மாதிரி நீங்கள் வேணால் உங்களுக்கு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, சுற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரியா? பாருங்கள், இது மாதிரி வந்து இப்படி சுற்றிக்கலாம். சரியா? இந்த மாதிரி சுற்றிக்கலாம். இந்த மாதிரி இப்படி கண்டினியூவாக சுற்றும்போது இங்கே உங்களுக்கு லூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வரும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஈஸியாகவும் சுற்றலாம். இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இந்த மெட்டல் ஒயரை மட்டும் இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு வரலாம். அதுக்கு என்னென்னா நம்ம அப்ளை பண்ணுற அந்த க்ளூ வந்து என்ன இருக்கணும்னா நல்லா ட்ரையாக இருக்கணும். சரியா? பாருங்கள், இப்போ இங்கே முன்னாடி இருக்கிற இடம் கொஞ்சம் லூஸ் ஆகுது. அந்த மாதிரி லூஸ் ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு இப்படி ரொட்டேட் பண்ணுற மாதிரியே காட்டுறேன். ஸோ வந்து நல்லா அந்த மெட்டல் ஒயரை ஒட்டி நல்லா கரெக்டாக ஒட்டி நீங்கள் ரொட்டேட் பண்ணியிருக்கணும். சரியா? அந்த மாதிரி வந்து இப்படி சுற்றிக்கோங்க. இது மாதிரி சுற்றி இருக்கிறதுல தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். சரியா? ஸோ கரெக்டாக ஈக்குவலாக இருக்கணும். இந்த மெட்டல் ஒயர் வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம லாஸ்ட்டாக அதை வந்து சரி பண்ணிக்கலாம். சரியா? அது வந்து நம்மளை ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வளைஞ்சு போயிட்டு நம்ம பண்ணின ஒர்க்கு வந்து தப்பாக இருக்குமோ அப்படிங்கிற அந்த டவுட்டெல்லாம் உங்களுக்கு வரவே வேண்டாம். சரியா? ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக தான் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் நம்ம க்ளூ எடுத்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஓகேவா? பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறத அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல நம்ம லாஸ்ட்டாக ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். சரியா? இந்த இடத்துல ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இது ஃபுல்லாகவே இது மாதிரி ஒர்க் பண்ணிவிடுங்க. லென்த்தியாக இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ நீங்கள் இது மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த மாதிரி கிளிப் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது க்ளூ இருந்ததுனால இது நல்லா அப்படியே ஒட்டிக்கிச்சு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இப்படி கிடைக்கணும். பாருங்கள், இது நம்ம வந்து ஏற்கனவே பண்ணி வச்சது. நான் எவ்வளோ லென்த்தாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு லென்த்தாக நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். சரியா? இப்போது இதில் வந்து நம்ம என்ன டிசைன் வேணாலுமே மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதில் ரவுண்ட் ஷேப்பு, திலகம் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு, இல்லை ட்ரையாங்கிள் ஷேப்பு எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். சரியா? இப்போது நான் இது மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதில் இந்த மாதிரி இப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இதில் நான் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். சரியா? இது மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்திருக்கு. சரியா? ரெக்டாங்கிள் ஷேப் வந்திருக்கு. திரும்பியும் அகைன் நான் இது மேலே, சரியா, இது மேலே இப்படி வர மாதிரி நான் அப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். சரியா? இது மேலே இப்படி வர மாதிரி நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம எந்த ஷேப் வேணாலுமே ரொட்டேட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ வந்து நம்ம எவ்வளோ லென்த் எடுத்துருக்கோமோ அது வரையும் நீங்கள் வந்து சுற்றிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி சுற்றிட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரியா? எந்த இடத்துல வேணுமோ இன்சர்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் வருதோ நீங்கள் அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க, அதனால ப்ராப்ளம் கிடையாது. ஸோ வந்து அது வரையும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். சரியா? இப்போது எனக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கு. சரியா? இவ்வளோ தூரத்துக்கு இப்போ வந்திருக்குது. ஸோ நான் இது வரையும் நான் இப்படி செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதாவது இங்கே சில இடத்துல வந்து 2 லைன் வந்திருக்கும், சில இடத்துல வந்து 3 லைன்ஸ் வந்திருக்கும். அதனால் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்ம எடுத்திருக்க அந்த லென்த்தை பொறுத்து தான் அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு வரும். சரியா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். சரியா? இது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிப்போம். இதில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்து நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம என்ன கலரில் ஒர்க் பண்ணியிருக்கோமோ அந்த கலரில் த்ரெட்டை எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வேறு கலரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போ ப்ராக்டிஸ் அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க்கில் பண்ணும்போது என்ன கலரில் நம்ம டிசைன் பண்ணுறோமோ, என்ன ப்ளவுஸ் டிசைனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். சரியா? ஜஸ்ட்டு சும்மா அங்கங்கே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு மூவ் ஆகாமல் இருக்கணும், அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சு. மற்றபடி வந்து நம்ம மேலே வந்து டிசைன் பண்ணிவிடுவோம். சரியா? இது மாதிரி நீங்கள் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஷேப் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேவா?
இங்கேருந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்குறோம். சரியா? இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறது மேலே வந்து தெரியக்கூடாது. சரியா? நான் வந்து பண்ணியிருக்க அந்த த்ரெட்டு கலர் வந்து தெரியுது. ஸோ வந்து தெரியாத மாதிரி நீங்கள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துக்கணும். தெரிகிற மாதிரி நம்ம ஸ்டிச் கொடுத்தோன்னா அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு வெளியில். சரியா? ஸோ வந்து நம்ம என்ன கலரில் ஸ்டிச் பண்ணுறோங்கிறது தெரியக்கூடாது. ஸோ வந்து கரெக்டாக அது மாதிரி நல்லா அழகாக ரிலேட்டடான ஒரு த்ரெட்டாக எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2 கார்னரை விட்டுடுங்க. அதே மாதிரி இந்த இடத்தையும் விட்டுடுங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி பிசுறல் தெரியுது இல்லையா, அந்த இடத்துல நம்ம டிசைன் பண்ணிப்போம். சரியா? அந்த இடத்துல நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். எந்த டிசைன் வேணாலுமே கொடுத்துக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். சரியா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஃப்ளவர் வந்து கொடுத்துக்க போகிறேன். சரிங்களா? இந்த முடிச்சு வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது. சரியா? அந்த பிசுறல் இருக்கு இல்லையா, அந்த பிசுறல் வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து டிசைன் பண்ணிக்கிறோம். சரியா? நம்ம எந்த மாதிரி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகேவா? ஃப்ளவர் டிசைன் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சீக்வன்ஸ் கொடுத்துக்கலாம். ஐ ஷேப் சீக்வன்ஸ் இல்லை ஃப்ளவர் சீக்வன்ஸு எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? உங்களுடைய சாய்ஸ் தான். எப்படி வேணாலும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த முடிச்சு தெரியாத அளவுக்கு அந்த முடிச்சு பிசுறல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து இன்னொரு கார்னரில் இருக்கு இல்லையா, அந்த பிசுறல் வரையும் நான் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற டிசைனை நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து சீக்வன்ஸு, பீடு, நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸு, இது பிளாஸ்டிக் ஃப்ளவர் இதெல்லாம் வச்சு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற டிசைனை நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், நம்ம இந்த மாதிரி வந்து டிசைன் மேக் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மெட்டல் ஒயர் எடுத்திருக்கோம். மெட்டல் ஒயர் நம்ம எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு, அந்த மெட்டல் ஒயருக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபேப்ரிக் கிளாத் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சுக்கு அகலம் எடுத்துக்கோங்க. லென்த்து மெட்டல் ஒயருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு வர போகிறோம். அந்த மெட்டல் ஒயருக்கு அந்த கிளாத்தை ரொட்டேட் பண்ணிட்டு வர போகிறோம். ரொட்டேட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது மாதிரி தான் பண்ணணுங்கிறது கிடையாது. இது மாதிரி நீங்கள் எந்த ஷேப்க்கு வேணாலும் ரொட்டேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டிசைன் செட் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த இடத்துலையும் நம்மளுக்கு இந்த இடத்துலையும் பிசுறல் தெரிஞ்சிச்சு இல்லையா, அங்கே மட்டும் நம்ம டிசைன் பண்ணணும். இப்போ ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த இடம் மட்டும் டிசைன் பண்ணிக்கணும். அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் எடுக்கிறீங்கன்னா எந்த இடத்துல பிசுறல் இருக்கோ அந்த இடம் மட்டும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நான் இந்த இடம் மட்டும் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ உள்ளுக்குள்ளேயும் அங்கங்கே நான் சின்னதாக வந்து பீட்ஸ் வந்து புட்டா டிசைன் மாதிரி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ வந்து நான் இந்த மாதிரி சிம்பிளாக டிசைன் மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா? நான் வந்து ரொம்பவே சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் நல்லா கிராண்டாக பண்ணலாம். சரியா? இப்போது எல்போ ஸ்லீவ் பண்ணும்போது இதை வந்து ஒரு 3 டிசைன் நம்ம மேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக் போர்ஷனில் டிசைன் மேக் பண்ணும்போதும் இதை வந்து 1 சைடுக்கு நம்ம டிசைன் மேக் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். சரியா? ஸோ வந்து இந்த ஒர்க்கை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஹோம்ஒர்க் நம்மளோட குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் வந்து ஒர்க்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சரியா? ஸோ இந்த ஒர்க்கை ட்ரை பண்ணிவிட்டு குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.